இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் மயான கொள்ளைக்கு காலையில் சாமிக்கு என்ன பிரசாதம் படைச்சேன், அர்ச்சனை எப்படி பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி அதாவது நான் காலையிலேயே எழுந்தாச்சு. எப்பயும் போல் மார்னிங் நான் பூஜைலாம் போட்டு முடிச்சுட்டேன். போட்டு முடிச்சுட்டு சாமிக்கு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் வேக வச்சு தாளித்து எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளம் உருண்டை இருக்கும் இல்லைங்களா, அந்த கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதுதான் கொஞ்சம் செஞ்சேன். ஆனால் கொழுக்கட்டையாக பிடிக்காமல் உருண்டையாக பிடிச்சி கொல்லை விடுறதுக்காக, சாமிக்கு முன்னாடி கொல்லை விடுவாங்க இல்லைங்களா, அதுக்காக நான் செஞ்சுட்டேன். செஞ்சு இவ்வளோ தான் பிரசாதம், 2 தான் செஞ்சேன் நான். நம்ம கண்டிப்பாக பிரசாதம் செய்யணுங்க. இப்போ வந்து நான் சடல் செய்கிறேன். சடல்னால் நம்ம ஏதாச்சும் நம்ம வேண்டுதல் செய்ய போகிறோம், கொக்கி போட போகிறோம், தாள் போட போகிறோம், நாக்களவு போட போகிறோம், இல்லை அக்னிச்சட்டி எடுக்க போகிறோம் அப்படின்றவங்க கண்டிப்பாக எந்த பொருள் நம்ம உடம்புல போட்டுக்க போகிறோமோ அந்த பொருள் எடுத்துக்கிட்டு பிரசாதம் செஞ்சுக்கிட்டு அம்மனுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். நீங்கள் பிரம்மாண்டமாக இல்லைனா கூட கொஞ்சமாக ஒரு நாட்டு சக்கரையாவது வாங்கி வச்சு நம்ம என்ன பொருள் போடுறோமோ அது அம்மா கிட்ட வச்சு படைச்சிட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். அர்ச்சனை கொடுத்தா எடுத்துகிட்டு வந்து நம்ம போடணும். அதுக்காகத்தான் நான் காலையிலேயே எழுந்து பிரசாதம்லாம் தயார் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயாச்சு. நாங்கள் வந்து எப்பவுமே தேங்காய் பூ பழம் எல்லாம் வச்சு எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன். பிரசாதம் பவுலில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாவை படைச்சிட்டு நான் வந்து ஒரு 9 அடியில் தாள் தாங்க போட்டேன். என்னோடய வேண்டுதல் பார்த்திங்கன்னா அதுதான். அந்த தாளையும் எல்லா பிரசாதத்தையும் அம்மா கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி தீபார்த்தனையெல்லாம் காமிச்சிட்டு அங்கே சுற்றி இருக்க எல்லா பிரதிஷ்டையும் பார்த்து கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்த பிறகு நாங்கள் ஈவினிங் போல் தான் கிளம்பணும். அதாவது ஈவினிங்னா ஒரு மதியம் போல் தான், அதாவது மதியம் ஒரு 1:30 மணிக்கு மேலே தான் நாங்கள் தாள்லாம் போட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு 2 மணி போல் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வர 4 ஆகிடுச்சு. அதான் ஈவினிங் போல் ஆகிடுச்சு. நல்லபடியாக என்னோடய வேண்டுதெல்லாம் முடிச்சாச்சு. மயான கொள்ளை இப்படி தாங்க பண்ணுவாங்க. நாங்கள் காலையிலேயே கோவில் போனதால் ரொம்ப காலியாக இருந்தது. ஒரு 6:45 போல் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டோம். ஏன்னா 8 மணிக்கு மேலாம் போனால் கோவில் உள்ளே கூட போக முடியாது, அவ்வளோ ஜனம் இருக்கும், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வரங்காட்டியுமே கோவில் நல்லா செம ஜனமாக தான் இருந்தாங்க. ஆனால் பரவாயில்ல, நாங்கள் சாமியெல்லாம் சுற்றிட்டு அம்மாவையும் வீடியோ எடுத்திருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப கிளியராக தெரிய மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு காளி வேஷம் வேறு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா காளி அவதாரம் தானே இன்றைக்கி அந்த அம்மா வந்து காளி அவதாரம் எடுத்து தானே அந்த அசுரனை அழிப்பாங்க. அதுக்காக தான் இது. கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். மயான கொள்ளை வீடியோ லாங் வருமானு தெரியாது. நான் ஷார்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவு நான் எனக்கு தாள் போட்டதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவை எடிட் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாவையும் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம், காளி வேஷம் போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.